இன்னும் செமி அம்பர்லாக்கு எவ்வளோ துணி வேணுங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணணும், அதை எப்படி மடிச்சு போடணும்னு தெரியாமல் இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 399க்கு ஃபுல் டெய்லரிங் கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் வித் சர்டிஃபிகேட்டோட. வேணுங்கிறவங்க கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செமி அம்பர்லா ஃபார்முலா போட்டு ஹிப் வித் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த கர்வ் மார்க் பண்ணுறதுக்கு இந்த வச்சு தான் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ அதோட ஸ்கர்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 11 இன்ச். 11 இன்ச்சோட மேலே வந்து அந்த மேல் பார்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சோ, கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 12 இன்ச் எடுத்துக்கிட்டேன். இப்போ கிளாத்தை மடிக்கிறதுக்கு அந்த 6.25 இந்த 12 சேர்த்து வர்ற ஆன்சரை நம்ம எடுத்துக்கணும். இப்போ துணியோ இல்லைக்கிட்டி சாரியோ நான் எப்படி மடிக்கிறோன்னா அப்படி தான் மடிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீட்டுக்கு விரிச்சிட்டு இப்போ நம்ம வந்த ஆன்சரை நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் ஒன்று தான். 19 இன்ச் வந்துச்சா, அதை மடிச்சுட்டு இப்படியே நான் ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம வெட்டி விட்டுடணும். இதுதான் சேரீயில் இருந்தால் நிறைய துணி இருக்கும், ஓகேவா? இப்போ அதை அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி முக்கோணமாக மாற்றிட்டு இந்த 6.25 அந்த கார்னர்லேருந்து நம்ம மார்க் பண்ணுவோம், ஓகேவா? இப்போ இந்த 6.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணி கர்வ் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்கர்ட்டுடைய ஹைட்டு 12.5 இன்ச்சை இந்த கீழே மார்க்கிங்லேருந்து நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ 12.5 இன்ச் அப்படியே சுற்றி நம்ம வளைவு போட்டு மார்க் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஹைட்டாக இருக்குது. இது சின்ன பிள்ளைங்கிறதுனால ஒட்டு வரல, ஆனால் பெரியவங்கனா இருந்தால் கண்டிப்பாக ஒட்டு வரும். இதே மெத்தட் தான் பெரியவங்களுக்கும் வரும். மடித்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.